பெங்களூர் கிளைமேட்டுக்கு இன்னும் 2 மாசத்துக்கு ஃபேனே போட முடியாதுங்க. ஃபேன் சும்மா நின்னுட்டு இருந்தா, அதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே அப்படியே தெரியும். அதனால என்னோட வீட்ல நான் எப்படி சிம்பிளா ஃபேன கிளீன் பண்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இத கிளீன் பண்றதுக்கு கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற பழைய ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் தான் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணீல அலசி புழிஞ்சிருக்கேன் பாருங்க. புழியும்போது நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. எப்பவுமே இந்த ஃபேன் பிளேடுங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஓரங்கள்ல தான் நமக்கு அழுக்கு அதிகமா இருக்கும். எங்களோடது ஒயிட் அப்படிங்கிறதுனால இன்னும் நல்லாவே அழுக்கு தெரியுதுங்க. நான் வந்து ஃபேன் கிளீன் பண்றதுக்காக ஏணி தாங்க போட்டிருக்கேன். ஃபேனோட பிளேட ஒரு கையில புடிச்சுக்கிட்டு, இன்னொரு கையால அப்படியே ஓரங்கள்ல மட்டும் அப்படியே தொடச்சுக்கிட்டு வரேன் பாருங்க. கையில பிடிக்காம விட்டேன்னு வச்சுக்கோங்க, லைட்டா பிளேடு பெண்ட் ஆகும். இத துடைக்கும் போதெல்லாம் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பிளேடு கொஞ்சம் பெண்ட் ஆச்சுனாலும் காத்து சரியா வராதுன்னு. ஸ்பாஞ்ச இப்படி ஈரம் பண்ணிட்டு நமக்கு துடைக்கிறதுனால, நமக்கு வந்து அந்த டஸ்ட் எல்லாமே கீழ விழாதுங்க. நெக்ஸ்ட் பிளேடும் நம்ம நின்னுட்டு இருக்கிற இடத்துல இருந்து லைட்டா சுத்தி விட்டுட்டு அப்படியே தொடச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம கீழ இறங்கி அந்த ஸ்பாஞ்ச தண்ணீல அலசிட்டு துடைக்கணுன்ற அவசியம் இல்ல. அந்த ஸ்பாஞ்சே அப்படியே மடிச்சு வேற பக்கத்துல அப்படியே துடைச்சாலே போதும். ஃபேன் துடைக்கிறதுக்காகவே ஆன்லைன்ல டூல்ஸ் எல்லாம் கூட கிடைக்குதுங்க. நான் அந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கல. இப்படி கையில துடைச்சாலே 5 நிமிஷம் தான் டைம் ஆகுது. எதுக்காக இதுக்குன்னு ஒரு டூல்ஸ் அப்படின்னு நான் வாங்கல. 3 பிளேடுமே நல்லா கிளீனா தொடச்சு எடுத்துட்டு, பக்கெட்ல இருந்த தண்ணீல நல்லா ஸ்பாஞ்ச அலசி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். பக்கெட்ல வேற கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு, அதுல பாத்திரம் தேய்க்கிற ஜெல்ல ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டு, ஸ்பாஞ்ச நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். ஃபேன்ல லைட்டா பிசுபிசுன்னு அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி சோப்பு தண்ணீல துடைக்கும்போது கிளீனா வந்துருங்க. எனக்கு வந்து ஒயிட் ஃபேனு அப்படிங்கிறதுனால லைட்டா அப்படியே பிசுபிசுன்னு தெரிஞ்சது. அதனால சோப்பே டைரக்ட்டா ஸ்பாஞ்சுல நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு தொடச்சேன். மொத்தமா கிளீனா வந்து அழுக்கு போயிடுச்சுங்க. சரி, வெளி பக்கத்துல தொடச்சுட்டோம். பிளேடுக்கு மேல எப்படி துடைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. ஸ்பாஞ்ச வச்சு பிளேடுக்கு மேல இருக்கிற டஸ்ட்ட நான் லைட்டா தள்ளி விட்டுருவேன். ஏன்னா ரொம்ப உயரமா ஏறும்போது எனக்கு வந்து ஏணி மேல பேலன்ஸ் கிடைக்காத மாதிரி எனக்கு தோணும். நான் இப்ப கிளீன் பண்றேன் பாருங்க. இந்த அளவுக்கு கிளீன் பண்ணாலே போதும். ஃபேன் நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். பாருங்க, நான் சிம்பிளா தான் நான் தொடச்சேன். இதுக்கே இந்த அளவுக்கு பளிச்சுன்னு நல்லா ஃபேன் ஒயிட்டா தெரியுது பாருங்க. ஃபேன் கிளீன் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துட்டு கிளீன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஏணிலலாம் ஏறி கிளீன் பண்ணும்போது, வீட்ல யாராவது ஒருத்தர் இருக்கும்போது ஏறி கிளீன் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏணில ஏறி கிளீன் பண்றதுக்கு பிடிக்காது. இதுக்குன்னு ஒரு டூல்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்கி கண்டிப்பா நான் கிளீன் பண்ணி நான் அதோட ரிவ்யூவுமே போடுறேன்.